ஹாய்! ரீசென்ட்டா பாலமேடு வரைக்கும் போயிருந்தோம். ஒரு சின்ன ஒர்க்கா. அங்க கூழ் கடை இருந்தது. சரி கம்பங்கூழ் குடிக்கலான்னு போய் பார்த்தா, அழகுமலையான் கம்பங்கூழ் கடை இந்த கடை பேரு. வடக்கு தெரு பாலமேட்ல இருக்கு. இந்த அண்ணா நம்ம போய் பார்த்தாலே இந்த அண்ணா பேர் வந்து கோவிந்தராசு. இந்த கடைய அவ்ளோ நீட்டா வச்சிருந்தாங்க. பாத்திரம்லாம் நல்லா வாஷ் பண்ணி, சுத்தமா இருந்தது. இந்த கூழ் குடிக்கவே ரொம்ப ஆசையா இருந்தது. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நம்ம கூழ் குடிக்க போனோம்னா, இந்த அண்ணா நமக்கு என்ன வேணுன்றத கேட்டு, அதுபடி நமக்கு ரெடி பண்ணி குடுப்பாங்க. இந்த பாருங்க கூழ் கிண்டி வச்சிருக்காங்க. இத ஃபெர்மென்ட் பண்ணி, அப்புறமேட்டு நமக்கு தயிர் ஊத்தி ரெடி பண்ணி குடுக்குறாங்க. சைட் டிஷ்க்கு மாங்கா ஊறுகாய், பச்சை மிளகா ஊறுகாய், அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு இதெல்லாமே வச்சிருந்தாங்க. நான் பச்சை மிளகா ஊறுகாய் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஊறுகாய் எல்லாமே சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணுனா நீங்க வாங்கிக்கோங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த கூழ் கடைய மிஸ் பண்ணிறாதீங்க. அப்புறம் அந்த ஏரியால இன்னொரு ஃபேமஸ் என்னன்னா, இந்த பால் பன்னு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா. அப்புறம் தெரிஞ்சவங்க வந்து அந்த மாங்காலாம் குடுத்து விட்டுருந்தாங்க அங்க. நாங்க வந்து அத்தை, மாமா எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். அதனால வந்து பைபாஸ்ல ஆர்ஆர்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு, அப்புறம் அப்படியே நாங்க பாப்பாவ ஸ்கூல்ல போய் கூப்பிட போயிட்டோம். இதுல பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இந்த ஆர்ஆர்ல. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் டிராகன் சிக்கன், பெப்பர் சிக்கன் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் பாப்பாக்கு வந்து ஒரு பிரியாணி மட்டும் மட்டன் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே பாய்.